ஹலோ, வெல்கம் பேக் டு ஹாப்பி சேவிங் ஹப். ஸோ நம்மள பல பேரும் ஹோம் லோன் வச்சுருப்போம். அதை எப்படி ஈஸியாக ஒரு பெஸ்ட் வே டு ஒரு ஸ்மார்ட் வே டு பே ஆஃப் யோர் ஹோம் லோன் என்னன்னு பார்ப்போம். யூஸ்வலாக ஹோம் லோன்னாலே 25 இயர்ஸ்க்கு எடுப்போம். அதை எப்படி குயிக்காக அடைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லோன் 50 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5%, tenure 25 years அப்படி இருந்ததுன்னா உங்களோட இஎம்ஐ 40,000 வரும். ஆனால் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 1 yearல 4.8 lakhs டோட்டல் ஆஃப் இஎம்ஐ பே பண்ணியிருப்பீங்க. அதாவது 40,000 into 12 months 4.8 lakhs வரும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 4.2 lakhs ஃபுல்லுமே இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே போயிருக்கும். பிரின்சிபலில் only 60,000 is paid. ஸோ இந்த மாதிரி நம்ம அடைக்கிறதுனால உங்களோட ஓவரால் 25 இயர்ஸில் மோர் தேன் 50 lakhs இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே பே பண்ணியிருப்போம். இதை அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் பெஸ்ட் வே பார்ட் பேமெண்ட் பண்ணுறது தான். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருக்கோ அப்போல்லாம் பார்ட் பேமெண்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரொவைடட் அந்த பேங்க்கில் பார்ட் பேமெண்ட்க்கு சார்ஜஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்கங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சில மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட், எவ்ரி இயர் ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணுங்கள். அதாவது 40,000 12 months பே பண்ணுறீங்களா, அதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 பே பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக பிரின்சிபல் உள்ள மட்டுமே போய் அடையும். அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட 25 இயர்ஸ்க்கான லோன் 18 to 20 இயர்ஸ்லேயே உங்களால் ஃபுல்லாக பே ஆஃப் பண்ண முடியும். அடுத்த மெத்தட், எவ்ரி இயர் உங்களோட இஎம்ஐயை 7.5% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் அப் யுவர் இஎம்ஐ எவ்ரி இயர். ஸோ ஜென்ரலாக நம்ம சம்பளம் ஏறும், அதே போல் இந்த இஎம்ஐயில் அதை எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட 25 இயர்ஸ்க்கான லோன் 12 இயர்ஸ்லேயே ஃபினிஷ் பண்ண முடியும். அதே இந்த ரெண்டு மெத்தடையும் சேர்த்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களோட 25 இயர்ஸ்க்கான லோனை 10 இயர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். சூப்பரில்.